லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் டோனட். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிக்கன் டோனட் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. லைட்டாக பசிக்குதுல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் டோனட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரெட் கிரம்ஸ், மிளகுத்தூள், ஒரு முட்டை, பாதி வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இது நம்ம பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது குக் ஆகிடும். இது கூடவே 2 ஸ்லைஸ் பிரெட் ஆட் பண்ணிக்கிங்க. மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இதை நம்ம ஒரு பிளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது எனக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இது தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு பாக்ஸில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த கவரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கவரில் மாற்றினதுக்கப்புறமா எல்லா மசாலாவும் ஒரு பக்கமாக வர மாதிரி நம்ம பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடை ஷேப்பில் பிழிஞ்சு விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஒரு ஹேர் டைட் கண்டெய்னராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் கீழே ஒரு பாலித்தீன் கவர் போட்டுக்கலாம். இப்போ கீழே லைட்டாக கட் பண்ணி நம்ம வடை ஷேப்பில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது போலவே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சாச்சு. இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம ஒரு பாலித்தீன் கவர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கவர் எதுக்கு போடுறோம்னா, ஒரு டோனட் கூட இன்னொரு டோனட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே இது போல் வடை ஷேப்பில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை நல்லா லாக் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு டோனட்டாக எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாலித்தீன் கவர் போட்டதுனால டோனட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லா டோனட்டையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நான் கடையில் வாங்கலைங்க, வீட்லேயே ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸ் தான். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு டோனட்டாக எடுத்து நம்ம கோட் பண்ணி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் கோட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக முட்டையில் டிப் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இது போல் உதிர்த்து விட்டுக்குங்க. இப்போ எல்லா டோனட்டும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கோட் பண்ணி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க பிரெட் க்ரம்ஸ்லாம் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த துகள்கள்லாம் தீஞ்சிரும். அதனால் நம்ம எக்ஸஸாக இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிர்த்து விட்டுக்கலாம்.
இது போலவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா டோனட்டையும் கோட் பண்ணி டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் சூடானதும் நம்ம டோனட் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு டோனட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் நம்ம ஹையில் வச்சுருந்தோம்னா டோனட் போட்டதுமே தீஞ்சிரும். அதனால் நம்ம டோனட் ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். டோனட்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லான ஒரு டோனட் ரெடி ஆகுது. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு புதுசான ஒரு ரெசிபி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிக்கன் டோனட்டை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா டோனட்டையும் இது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த சிக்கன் டோனட்க்கு டொமேட்டோ சாஸ் இல்லைனா மயோனஸ் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிறிஸ்பியான சிக்கன் டோனட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.